செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே கல்லான நெஞ்சங்கள் கூட இளம் பெண்ணாலும் பூவாக மாறும். சேது படத்தில் வந்து நாயர் ராமன் சாருக்கு பேசினேன். உத்தமமான பிள்ளையை பெற்ற உங்களுக்கு இது தகும். நீக்கு 2 பெண் குழந்தைகள். மூத்தவளை நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து நல்ல இடத்துல தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். பி வாசோன்னா பிரமாதமாக ஜோக் அடிப்பார். ரொம்ப சொந்த தம்பி மாதிரி என்கிட்ட ஆசையாக இருப்பார். நீங்கள் வந்து மிமிக்ரி ஆர்டிஸ்ட்ன்றது சொன்னீங்க, அது கண்டினியூ பண்ணலை. இல்லை அதாவது மிமிக்ரி ஆர்டிஸ்ட்ன்றது மிமிக்ரி பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னுடைய நண்பன் மயில்சாமி இருக்கான். ஆமாம்மா. அப்புறம் வந்து தாமு இருக்கிறாரு. ஆமாம், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் நான் வந்து ஒரு வாய்ஸ் அப்படி பார்த்தாக்கா அதை வந்து ரைட் ஓகே டப்பிங் பண்ணும்பொழுது அதை அப்படியே பண்ணிடுவேன். அதில் குறிப்பிட்ட ஏதாவது அது இவர் சேது படத்தில் வந்து நாயர் ராமன் சாருக்கு பேசினேன். உத்தமமான பிள்ளையை பெற்ற உங்களுக்கு இது தகும். நீக்கு 2 பெண் குழந்தைகள். மூத்தவளை நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து நல்ல இடத்துல தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனால் போன இடத்துல என் குழந்தை நன்னா வாழலை, படாத பாடுபட்டுவிட்டா. இப்படி பேசினேன். ஸோ அந்த மாதிரி வந்து ஒருத்தருடைய வாய்ஸை ஒத்தி பேசுகிறதெல்லாம் பேசிடலாம். சிவாஜி வாய்ஸ் ஓரளவுக்கு பேசுவீங்க இல்லையா? இல்லை அதை அந்த அவர் வாய்ஸெல்லாம் வந்து பெரிய சிம்மக்குரல். நான் வந்து அதெல்லாம் அவருடைய டயலாக் வேணால் பேசுவேன். அதுதான் பொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கிழமிய நட்பின் மயிலியற் செறியற்ற அறிவை கூந்தலின் அறியது முழவோ நீ அறியும் பூவே இதுதான் எமது செய்யுள். தலைவன் தலைவியின் காதலில் மெய்மறந்து அவளது கூந்தலிலிருந்து வரும் நறுமணத்தை புகழ்ந்து பாடுவதாக பாடல் அமைத்திருக்கிறேன். இப்படிலாம் திருவிளையாடல் அப்பா பேசினாங்க. அதெல்லாம் பார்த்து காப்பி அடித்து தான் நாங்கள் தமிழை பேச ஆரம்பிச்சுக்கிட்டோம். அதெல்லாம் நான் ஒத்துக்க. சில உண்மைகள், ஆமாம் உண்மைகள் தான், அதெல்லாம் மறுக்கவே முடியாது யாராலையும். அவங்க பேசின தமிழ் எத்தனையோ விதமாக பேசியிருக்கிறாங்க. இதே மாதிரி இவ்வளவு தூய தமிழில் பேசினவங்க வந்து அடடா ஐயா என்ன சாமி நீங்கள் என்னென்னவோ கேட்குறிய பெய்றியா, நான் தான் செத்த நாளைக்கு பொழுது போகாமல் கத்தினேன் அப்படின்லாம் பேசியிருக்கிறாங்க. அதாவது அந்த ஃபஸ்ட்டு வந்து அந்த இதில் வந்து திருவிளையாடலில் வந்து அந்த இது ஆரம்பிப்பாங்க தெரியுமா, அந்த பாட்டும் நானே பாவம் நானேக்கு முன்னாடி. ஆமாம் இப்படி ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் அவங்கள பார்த்து தான். நான் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அப்படின்றதெல்லாம் நான் ஒன்றும் கிடையாது. ஆனால் பட் ஒரு சின்ன ஒரு திறமை மட்டும் என்கிட்ட இருக்குது. இப்போ உங்களை பார்த்த உங்கள் குரல்லே பாடிடுவேன். நிஜமாவா? கண்டிப்பாக பாடுவேன். அச்சஸில் நீங்கள் மாற்றவே முடியாது. கேட்டிங்கன்னா நீங்கள் ஒருவேளை அப்படியா இவர் என்னது நம்ம குரலில் பாடுறாரு, நமக்கு போட்டியாக பாடுறதுக்கு வந்துடுவாரோ அப்படின்னு ஒரு சின்ன அச்சம் பயம் அதெல்லாம் தோணும் உள்ள. சும்மா இருங்க. உண்மையா அப்படியே பாடுவேன். நிஜமாக சொல்கிறேன். சரி விடுங்க. சுரேந்தர் வாய்ஸை அவர் எஸ்என் சுரேந்தரில் அவருடைய வாய்ஸை வந்து ஒரு சட்டமுறை இரட்டையில் ஒரு பாட்டு பாடியிருந்தார். அவர்கிட்டே அதை பாடி காமிச்சேன். கல்லான நெஞ்சங்கள் கூட இளம் பெண்ணாலும் பூவாக மாறும் அப்படின்னு அவர் பாடினார். நான் சொன்னேன் அதை இப்படி கூட பாடுவேன், நான் பாடுவேன், இங்கே பாடு பார்ப்போம். ஏன்னா இதே மாதிரி அவரே ரோட்டில் பார்த்தா உயிரெடுப்பேன் நான். ஓஹோ. கல்லான நெஞ்சங்கள் கூட இளம் பெண்ணாலும் பூவாக மாறும் இப்படி கூட பாடுவேன். டச்சு. ஆமாம். அதே மாதிரி உங்கள் குரல் அப்படியே அச்சஸில் போடுவேன். எனக்கு அவர் குரலோட உங்கள் குரல் கரெக்டாக வரும். சரி, எது வரைக்கும் நம்பர் தெரியல. சரி பாடுங்க கேட்கலாம். செண்பகமே செண்பகமே பாடவா? ரைட் ரெடி ரெடி. செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடிவனோ எம்மனமே சேர்ந்திருந்தா சம்மதமே செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே. எப்படி என்னால் நம்பவே முடியல. நம்பித்தானே ஆகணும். உங்கள் கண்ணெதிருக்கு தானே பாடினேன். இல்லை, ஹவ் இட் பாசிபிள்? என்னங்க அதாவது முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை உலகத்தில். இல்லை, நத்திங் இஸ் இம்பாசிபிள். இவ்வளோ பர்ஃபெக்ஷன்ன்றது எப்படி என்ற சார் நீங்கள் என்னை வந்து ஒரு மிமிக்ரி பண்ணக்கூடியவர்
ஒரு குரலில் இது பண்ணக்கூடியவர்கள்லாம் சொன்னீங்க. ஒரு 82 வயது ஒரு பெரியவருடைய வாய்ஸை வந்து நான் இப்போ பேசி காமிச்சேன் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் கரெக்டு. ஆரம்பத்தில். அப்போ உங்கள் வாய்ஸில் நான் பாடுறது 100% முடியாது சார், யாராலையும் முடியாது. இது எப்படி தான் எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது. என்ன சந்தேகம்? ஏதாவது நான் பண்ண, இவங்க தான் மியூசிக் போட்டாங்க, நான் பாடினேன், நீ அதான் நீங்கள் பாடினீங்க. சரி இப்போ என் வாய்ஸில் பாடி காமிக்குவேன். உங்கள் வாய்ஸ்னா நார்மலாக நீங்கள் பாடுறது தான் வரும். உங்கள் வாய்ஸில் இப்போ நான் பாடி காமிச்சேன் இல்லையா, அதே நான் என் வாய்ஸில் பாடி காமிக்கிறேன். இப்போ மியூசிக் இல்லாமல் 2 லைன் மட்டும். பாடுங்க. ஷிண்பகமே ஷிண்பகமே தின்பொதிகை சந்தனமே. இதுதான் வரணும். இது என் வாய்ஸ். அது ஆனால் உங்கள் வாய்ஸ் நான் பாடி காமிச்சேன் இல்லையா, உங்கள் எதிர்க்க தானே பாடினேன், அதை ஏன் ஒத்துக்க மாட்டேன்றீங்க? தான் நம்ப முடியல. என்ன நடக்குதுன்னு புரியல. சொல்லுங்க. சரி விடுங்க, ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்தப்போ நீங்கள் பாட்டு பாடினீங்கல்ல, ஆமாம், அதை அங்கே ப்ளே பண்ண விட்டு இப்போ நான் பாடிட்டேன். லிப் மூமெண்ட். என்னங்க சார், புறப்படுங்க சார். ஏன் என்ன இது? அது ஒரு திறமை தானே. லிப்பு வந்து அவ்வளோ கரெக்டாக உங்கள் அதாவது ஒருத்தன் குரலில் உதட்ட ஆட்டி பேர் வாங்குறதுன்றது இதுதான். பயங்கரமாக இருக்கு. ஐயோ சரி, நல்லா இருந்ததுல்ல. எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் இவ்வளவு திறமைகள் இருக்கின்றது உலகம் பூரா இன்னைக்கு பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த திருட்டு திறமை இருக்குன்றது இப்போ தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. இல்லை, இதுக்கு நார்மலாக ஹீரோஸ் தான் லிப்பு கொடுப்பாங்க. இசை நிகழ்ச்சி அது பெரிய விஷயம் சார். நீங்கள் வந்து ஹீரோஸ் எல்லாம் குறை சொல்லாதீங்க. ஆமாம், நீங்கள் பாடுறதுக்கு அவங்க வந்து ஆக்ஷனோட அந்த அதோட பண்ணணும் இல்லையா. ஃபென்டாஸ்டிக். அது நீங்கள் பிர்காவோட அந்த சங்கதியோட நுணுக்கமான சங்கதிகள் எல்லாம் பண்ணியிருக்கீங்க. ஃபென்டாஸ்டிக். அதாவது எம்எஸ் பாஸ்கர் அவர்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம் ஏதாவது எங்களோட ஷேர் பண்ணிங்கன்னா மனதோடு மனோவில் நாங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷம். மறக்க முடியாத சம்பவம் ஏதாவது 1-2 ஏதாவது எவ்வளவோ இருக்குது. அதாவது குசேலன் படத்துக்கு ஷூட்டிங் போயிட்டுருக்கோம் ஹைதராபாத். சரி, போகும்போது நம்ம கூட நிறைய ஆர்டிஸ்டுகளோடு நானும் போனேன். ஒரு நண்பர், அவருக்கு வந்து சென்டர் சீட் ஃப்ளைட்டில். ஓகே. அவர் என்ன பண்ணார், அந்த ஓரத்தில் இருந்தவர்கிட்ட போய், சார் நான் அந்த ஓரத்தில் உட்காந்துக்கிறேன் ஜன்னலில், அங்கே ஜன்னல் பக்கம் நான் வேடிக்கை பார்த்துட்டே வருவேன். ஒரு ஆர்டிஸ்ட் ஒன்று, அதுக்கு என்ன சார் உட்காருங்க சார் அப்படின்ட்டு உட்காந்துட்டார். ஃப்ளைட் போயிட்டே இருக்கு. போகும்போது ஏர் பேக்கேஜ் அங்கே வந்து டர்புலன்ஸ் தட்டுன்னு ஃப்ளைட் ஆடுது. ஆனோடனே என் பக்கத்தில் உட்காந்துருந்தவங்க 2 பேரும் வந்து, சரி பகவானை வேண்டிப்போம் அப்படின்ட்டாங்க அவங்க. இன்னொருத்தர் துணியை கண்ணில் கட்டிட்டு பேசாமல் படுத்துட்டார். இவர் தடன்னு ஆடினோடனே இந்த ஓரத்தில் உட்காந்தவர், அவர் அந்த இவர் சீட்டில் அந்த இன்னொருத்தர் உட்காந்தார் இல்லையா. ஆமாம் சார் சார் இங்கே வந்துருங்க சார், ஃப்ளைட்டு ஆடிக்கிட்டு இருக்கும்போது. சார் இப்போ எப்படி சார் வர்றது? இல்லை சார் வந்துருங்க சார், வந்துருங்க சார். ஏன் சார் ஏதாவது ஆகி போச்சு, நம்ம பாடி மாறி போயிடும் சார் வீட்டுக்கு. அதே மாதிரி அதை இவருக்கு ஏதாவது ஆகி போச்சுன்னாக்க சீட்டு நம்பர் பார்த்தானே அனுப்புவாங்க. ஆமாம். இப்போ இவர் பாடி அவங்க வீட்டுக்கு போயிடுமா, அவர் பாடி இவங்க வீட்டுக்கு வந்துடுமா. அந்த மாதிரி பி வாசோன்னா பிரமாதமாக ஜோக் அடிப்பார். ரொம்ப சொந்த தம்பி மாதிரி என்கிட்ட ஆசையாக இருப்பார். நான் வந்து என்ன பண்ணுவேன், இந்த ஷார்ட் முடிஞ்ச உடனே ஓடி வந்து இந்த மானிட்டரில் நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேன் நான் பார்க்கலாம். அது எல்லாருக்குமே உள்ள பழக்கம். நான் அங்கேருந்து ஓடி வந்தோன்னே, தல்பா அப்படின்னார் இவர். இல்லை உட்கார் பாஸ்கர் பாரு. சரி உட்காந்து, தேங்க்ஸ்ண்ணா உட்காந்து பார்த்தேன். அதுக்குள்ளே குறுக்க எடுத்தவன் வந்தாங்க, யாரோ ஒருத்தர் வந்தாங்கன்னு, தள்ளுப்பா பாஸ்கர் பார்க்கட்டும், என்ன பண்ணக்கூடாதுன்னு அவனும் தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னாரு. ஆன் ரோடு போகும்போது, ரோட்டில் போகும்போது ஒருத்தர் வேகமாக வருது. நான் வந்து அந்த பக்கம் ஸ்கூட்டரில் வந்துட்டுருக்கேன். இங்கேருந்து ஒரு மேஸ்திரி டிவிஎஸ் 50 வராரு. இந்த சந்துக்குள்ளேருந்து ஒரு பையன் வேகமாக வந்துட்டான் சைக்கிளில். மேஸ்திரி வாழ்க்கையில் டிவிஎஸ் 50 அப்படி ஒரு பிரேக் போட்டே இருக்க மாட்டார். எலக்ட்ரிக் ட்ரெயினோட பயங்கரமாக சவுண்டு வந்தது டிவிஎஸ் 50. சர்ன்னு அப்படி வந்த உடனே அங்கேருந்து அவன் அப்படி போய் அப்படி திரும்பி அப்படி வந்தோடனே ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி திட்டார். கைம்பெண் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே மெட்ராஸில் ஒரு பாஷை யூஸ் பண்ணுவாங்க, ஒரு வார்த்தை. அதை சொல்லிட்டோன்னு அவன் அப்படியே திருப்பி வந்தவன் அப்படியே திருப்பி இங்கே போயிட்டான் மறுபடியும் மேஸ்திரிக்கிட்டே. அவன் ஏன் வண்டியிலையும் இடிக்கிறதுக்கு வந்தான்.
அவர் உடனே சொன்னார், டேய் உழறதுனா எங்கன்னா தண்டவாளத்தில் போய் விடா, எதுக்கு என் வண்டியில் வந்து விடணும், அதுக்கு அப்படி நீ நான் அந்த மாதிரி திட்டுவேன். நான் உடனே சொன்னேன், டேய் போடா பெரியவர் திட்டாரு, நீ வந்ததே தப்பு, முதல்ல அங்கேருந்து பிரேக்கு பிடிக்காம விடுவேன். இல்லைண்ணா அதுக்கப்புறம் நான் அந்த வார்த்தையை சொல்லுவார் அவர். சரி சரி போ அப்படின்னோடனே கிளம்பிட்டோன்னே ஒருத்தர் சப்போர்ட்டுக்கு வந்தோடனே மேஸ்திரி கொஞ்சம் தைரியம் வந்துடுச்சு. உடனே அப்படி, ஏய் எங்கே இருக்கிற நீ, ஜப்பானில் இருக்கிறேன் போயா அப்படின்னா. இந்த மாதிரி சின்ன சின்ன காமெடிகள் நிறைய நடந்திருக்கு. அதாவது எம்எஸ் பாஸ்கர் அவர்களுடைய வாழ்க்கையில் இசை எந்த அளவுக்கு அவரோட ட்ராவல் பண்ணியிருக்கின்றது நாங்கள் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டோம். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி உங்கள் அளவுக்கு இல்லைனாலும், ஐ எம் நாட் அ ப்ரொஃபஷனல் சிங்கர், உங்கள் அளவுக்கு இல்லைனாலும் ரொம்ப நல்லா ஓரளவுக்கு எனக்கு இந்த இசைஞானத்தை கொடுத்த இறைவனுக்கும் கண்டிப்பாக இதை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக 4 பேருக்கு தெரிய வைத்த ஜெயா தொலைக்காட்சி நிறுவனத்துக்கும் எனக்கு இவ்வளவு தூரம் என்னுடைய திறமைகளை வெளிக்கொணர்ந்து தெரிய வைத்த அருமை நண்பராகிய மனோ ஆகிய உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.